போட்டாங்கக்கா. சப்பை போட்டாங்களா? செத்துட்டானா? வரேன்டா, தல்றா. நான் தோற சப்ப செத்துட்டால, அவனை வச்சுதானே இந்த ஏரியாவில் வந்தேன். ரொம்ப ஆடிட்டேன். இப்ப நான் ஆடட்டா? பாக்குறியா பாக்குறியா? என்னடா அடிக்கிறீங்க? அண்ணா தாசு, அவன் மூஞ்ச பார்த்தேன், ரொம்ப கேரா இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், அவன் அடிக்கிறதுக்கு தான் கரெக்டான டைம். குர்மா பாய்ஸ் தனியாலாம் செய்ய முடியாது, ஆளுங்களை இறக்கணும். நான் நம்ம சரவணன்ட்ட பேசிட்டேன், அவனை நேரில் போய் பார்த்து பேசி பார்ப்போம். கண்டிப்பாக நமக்காக செய்வான்னு நினைக்கிறேன். சரி தாசு. டேய் வண்டி ஏறா. பகுடிங்களா? நான் இல்லாம கிளம்பிடுவீங்களா? டேய் முதல்ல அவனை இறக்க சொல்றா. இவனும் வந்துட்டா வீட்டை பார்த்துக்க ஆள் இல்லடா. ஏய், நான் என்ன உன்ன மாதிரி பூனை குட்டியா பெத்து வச்சுக்கிற மியான்னு அழுவுறதுக்கு? ஆம்பளை டைகர்ரா, ஊட மட்டும் பார்த்துக்காது, ஏரியாவையே உருன்னு பார்த்துக்கும். வண்டி ஏறா. வேற வழி இல்லை, எடுத்து தொலைடா வண்டியை. என்ன துரை அசால்ட்டா உட்காந்துருக்க? இன்னும் கப்பல்ல ஏத்துறதுக்கு 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளேயுமா புதுசா ஒரு பொண்ணை தேடி கொண்டு வந்துட போற? டேய் என்னத்துக்கு நாங்க நிக்கிறீங்க? உங்க ஏரியாக்குள்ள வந்து ஒருத்தனை போட்டு பொண்ணு தூக்கின்னு போயிருக்கான். நீங்களே இருந்தீங்க. இதுல ஐட்டங்காரனுங்கன்னு பேரு வேற. நல்ல ஆளுங்களை கூட வச்சிருக்க துரை. 7:30 உனக்கு வெளியே இல்ல, உள்ளதான் இருக்கு. என்ன சொன்ன? 7:30 வெளியே இல்ல, உள்ளதான் இருக்குன்னு சொன்னேன். நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம ஊர் தான், ஒன்னும் சேஃப்டியா இருக்கும். தாஸ் ஏரியா உள்ளதான் இருக்கும். ஏரியாவில் ஒரு வீடை வெட்டுறாதீங்க, எல்லா இடத்துலையும் தேடுங்க. தாசம் கூட இருக்கிற ஒருத்தனும் உயிரோட இருக்கக்கூடாது. ஹலோ, ஐயோ நான் வரணுமா? ஏமாவுமா புலி பாத்துக்கோ. ஏய் சீக்கிரம் பாடி, டைம் ஆயிடுச்சு. எங்கடா தாசு? எனக்கு தெரியாதுங்க. ஏய், யாசிங்க பாத்தீங்களா? என்னடா சொல்ற சண்முகம்? ஏரியாவை சுத்து போட்டாங்களா? ஒவ்வொரு வீடா தேடிட்டு இருக்காங்களாடா. வீட்டுல வேற எல்லாம் தனியா இருக்காங்க. சும்மா பதட்டப்படாது, போனை குறாங்க. சொல்லுண்ணா. டென்ஷன் ஆகாத, ஏரியாவை சுத்து போட்டானுங்க. என்னண்ணா சொல்ற? ஏய், நான் சொல்றதை கேள. ஏய் வாங்க வேற திரும்பலாம். ஒரு ஊட உள்ள ஃபுல்லா தேடு போ. வேணா ஜஸ்ட் மிஸ், இல்ல கண்டம் பண்ணிருப்பானுங்க. டேய் பொண்ணு மாப்பிள்ளைங்கடா. என்னது? பெஞ்சமின் அண்ணன் கூட்டா நான் அப்பயே போயிட்டாங்களே. டேய், நான் எங்கடா கூப்பிட்டேன்? எங்கடா அவங்க? என்னடா இவனு இங்கே இருந்துக்கிறானுங்க? அதுவும் நம்ம சப்ப வீட்டுக்கு எதிரில். நம்மளுக்கு தெரில பாரு. மூர்த்தியோட பழி என்ன இது? ரொம்ப நல்லா பூட்டி இருந்துச்சு பாரு, அதான் யாருக்கும் டவுட் வரல. என்னடா டேய், எல்லாத்தையும் பார்த்துக்கிறானுங்கடா. அப்போ இன்னைக்கு அந்த பொம்பளை என்ன அசிங்கம் பற்றி ஆச்சு, எல்லாம் பார்த்து சந்தோஷமா இருந்திருப்பானுங்கள. டேய் தம்மத்தின மேலே வாடா. நம்ம கண்ட்ரோலில் தான் ஏரியா வரைக்கும் நினச்சிருந்தோம். ஆனால் அவன் ஏரியாக்குள்ளேயே இருந்துக்கின்னு சப்பையை போட்டு பொண்ணையும் தூக்கின்னு போயிடான். அவன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி இன்னைக்கு நைட்டே அந்த கிழவனை போடுறான். எங்கடா ஒளிஞ்சிருப்பானுங்க? அப்பதான் நான் 12th முடிச்சேன். அப்ப நான் முடிச்சா மாதிரி தான். ஏண்டி
எங்கள் அப்பா கூப்பிட்றான்னு பொய்யெல்லாம் சொல்லி இப்படி ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி பாயா வந்தா என்னை காய் விடுறேடி. சாரிடா, சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை பார்த்து அதே கெத்து உங்ககிட்ட இல்லைன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நீ நிஷாவை காப்பாற்றினப்போ ச்சே என் புருஷன் கெத்து தான் தோணுச்சு. சரி, டைம் ஆயிடுச்சு. ஆன்றேன். முடியல, நாளைக்கு போட்ல அது வேற பொண்ணு கச்சிச்சு, அதை விட இது செம்மையா இருக்கும். ஏய் பாருடா, செம்மையாகிறல்ல உன் பொண்டாட்டி. உனக்கு ஜாலி கையால தான்டா சாவு. ஜானிக்கு எல்லாண்டா சாவு. ஜானிக்கு எல்லாண்டா சாவு. ஜானிக்கு எல்லாண்டா சாவு. ஜானிக்கு எல்லாண்டா சாவு. என்னடா இவன்? அண்ணா அவர் எப்படி இல்லை ஆரம்பிச்சிட்டானா? ஏய் பாஸ்கரே, அவள் தூக்கி போடா. ஏய் என்னடா ஜானி பைன்னு எல்லாரும் உன் மேல அவ்வளவு நம்பி வச்சுக்கிறானுங்க. ஓ ஜானி கேள்தான் சாவா? ரைட். நாளைக்கு நைட்டு உன் பொண்டாட்டியை நான் போட்ல ஏத்துறேன். உன்னை இங்கேயே நான் உயிரோட விடுறேன். நீ எவ்வளவு வேணா கூட்டணுவாடா, நான் இங்க தான் இருப்பேன். ஹேய் என்னடா இவன் செம்ம காமெடி பீஸ் ஆகுறான். ஃபர்ஸ்ட் கூட்டின்னு போங்கடா, சும்மா வெறுப்பேத்தி. டேய் அச்சு இச்சு கொண்டாதீங்கடா, நாளைக்கு சார் நான் மட்டப் பண்ண வரணும்ல.